தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே கர்த்ரா உத்தர் பகுதியில் முல்லைப் பெரியாற்றின் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததால் அவ்வழியாக செல்ல மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேரூராட்சி நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் சத்யராஜ். வணக்கம் சத்யராஜ், தற்போது அங்குள்ள நிலவரம் என்ன விவரம்? தர்சினி, தேனி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் பெய்த கனமழையினால் முல்லை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டது. தற்பொழுது பார்க்கலாம், முல்லை பெரியாற்றில் தடுப்பு சுவராவது இடிந்து உள்ளது. அதாவது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் கர்த்தராவுத்தர் தெரு பகுதியிலிருந்து முத்தன் கோவிலுக்கு செல்லக்கூடிய பகுதியில் உள்ள சாலையில் உள்ள தடுப்பு சுவரானது வெள்ளப்பெருக்கினால் இடிந்து உள்ளது. இதனால் இந்த பகுதியில் செல்வதற்கு தேனி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் செல்ல தடை விதித்து எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டு உள்ளது. தொடர்ந்து முல்லை பெரியாற்றில் தண்ணீரின் வரத்து அதிகரித்து வரும் சூழலில் பொதுமக்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்றபடியினால் இந்த முல்லை பெரியாற்றின் கரை உடைப்பை சரி செய்யும் வரை இந்த வழியாக பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தடை விதிக்கப்பட்டு வருகிறது. முல்லை பெரியாற்றில் தண்ணீரின் வரத்து தொடர்ந்து குறைந்தபாடில்லை, அதிகரித்துத்தான் வருவதை நாம் நேரடியாக காண முடிகிறது. இந்த தண்ணீர் இரவு நேரங்களில் பெய்யும் மழையினால் அதிகரிக்கக்கூடும் பட்சத்தில் முழுவதும் இந்த தடுப்பு சுவர்கள் இடிந்து இந்த சாலையும் தண்ணீரோடு இழுத்து செல்லப்படும் என்ற ஒரு ஐயப்பாடும் எழுந்து வருகிறது. இதனால் தான் இந்த பகுதி வழியாக முத்தையன் மலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் இவ்வழியை பயன்படுத்த வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. தர்சினி, தற்பொழுது இந்த நேரலையை நாம் பார்த்தாலே தெரியும், இங்கிருந்து ஒரு 50 மீட்டர் தொலைவிற்கு உள்ள அந்த தடுப்பு சுவர்கள் முற்றிலும் இடிந்து முல்லை பெரியாற்றில் கவிழ்ந்து உள்ளது. தொடர்ந்து நாம் நிற்கக்கூடிய இடமும் கூட பார்த்தோம் என்றால் ஒரு அபாயகரமான இடமாக தான் இருந்து வருகிறது. கீழே கிட்டத்தட்ட ஒரு 25 அடி உயரத்திற்கு தண்ணி இந்த பாதை அமைக்கப்பட்டு உள்ளது. இருந்த போதிலும் தற்பொழுது இந்த தண்ணீர் முல்லை பெரியாற்றில் பாய்கிறது. ஒரு 10 அடிக்கு உயரம்தான் பாய்ந்து வருகிறது. காலை நேரத்தில் பார்க்கும்போது இந்த பாதை அளவுக்கு தண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடியது. தற்பொழுது தண்ணீர் குறைந்த போதிலும் இரவு நேரத்தில் கனமழை பெய்தால் இந்த பாதையானது முற்றிலும் இடிந்துவிடும் என்ற ஒரு ஐயப்பாடில் தான் தற்பொழுது இந்த பாதை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. தர்சினி, நேரலையில் இணைந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சத்யராஜ்.